உலகமெங்கும் இருக்கும் சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தோல் பறக்கத மம்பட்டியா அட மம்பட்டியா கெட்டதுக்கு மோடி பறக்கத மம்பட்டியா அட மம்பட்டியா கெட்டவுட கல கலக்கத மம்பட்டியா அட மம்பட்டியா பட்டவுட பாட பறக்கத மம்பட்டியா அட மம்பட்டியா மயிலி ரஹே வருடுகிறாய் மெல்ல மழை நிலவே விழியெல்லாம் ஒன்னுலா எல்லாம் வெளிவேசம் காசு பணம் வந்தா நேசம் சில மாசம் சிந்தினேன் ரத்தம் சிந்தினேன் அது எல்லாம் வீந்தானோ வேப்பிலை கருவேப்பிலை அது யாரோ நான் தானோ என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி ஏன் கண்மணி தீப்பட்ட காயத்துல தேள் வந்து கொட்டுதடி கண்மணி கண்மணி. I've seen your combination with Anandi, Anbu. So, small request. I think நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க ஒரு ஸ்டேஜ்ல டான்ஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ஆனந்தி. அந்த லவ் அந்த ஃபீல் அதை வச்சு ஒரு பாட்டு எங்களுக்காக நீங்க அதுல ஆரம்பிச்சு வச்சீங்கன்னா சக்சஸா இல்ல சக்சஸ்? ஐயோ சக்சஸ் காதல்னாலே ஃபர்ஸ்ட் சக்சஸ் தானே. அண்ணா இன்னைக்கு தீபாவளி இன்பம் பொங்கணும்னு சொல்லிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆனந்தம் பொங்கணும். அப்பதான் சக்சஸ் தானே. என் பவுடர் தான் பாத்தீந்து போனதே அந்த கண்ணாடியும் கடுப்பு ஆனதே நான் குப்புறக்கா படுத்து கிடந்த என்ன குதிரை மேல ஏத்தி விட்டாயே ஒன்னும் சொல்லாம உசுர தொட்டாயே மனச இனிக்க வச்ச சீனி மிட்டாயே.
நான் என்ன சொல்றேன், எல்லாருமே சேர்ந்து அண்ணனோட செலிப்ரேட் பண்ணா ஆமா எப்படி இருக்கும்? அதுவும் கேர்ள்ஸ் மட்டும் தான். ஏன்னா நாங்க எல்லாம் தான் அத்தை பொண்ணு மாதிரி மாமனுக்காக ரெடி ஆகி வந்திருக்கோம். இதுக்கு மேல நான் இங்க நிக்கல, நீங்க வேணா வந்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. எஸ் 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 சூப்பர். இப்போ நான் மட்டும் இல்லாம நம்மளோட அத்தை பொண்ணுங்க எல்லாரையும் கூப்பிட்டுருவோமா? ஐயா நானே ஏதாவது கூப்பிட்டு வரணுமா? இல்ல நீங்க சொன்னாலும் வந்துருவாங்க. வாங்க அத்தை பொண்ணுங்களா வாங்க. ஆஹா. ஐயோ மாமா பொண்ணை விட்டுட்டீங்களே. ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா. பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, பாவாட பின்னாலதான் ஓடுங்கடா. குத்த வச்ச பொண்ணு எல்லாம் அத்த பொண்ணுதான், மத்த பொண்ணு எல்லாம் எங்க மாமன் பொண்ணுதான். கை தட்டி கூப்பிடுத ரெண்டு கண்ணுதான். ஏண்டான்னு கேட்க கேட்க வேண்டான்னு சொல்ல சொல்ல யாருமே இல்ல இல்ல எங்களத்தான். எப்போதும் எங்க பாடு மங்களந்தான், எப்போதும் எங்க பாடு மங்களந்தான். தசாவதாரத்துல கமல் சார் 10 கெட்டப் போட்ட மாதிரி நம்ம தேவி இருக்காங்களே, ஆடுகளத்துல போடாத கெட்டப் இல்ல இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு. இல்ல ஆடுகளம்ல அபி தேவி வந்து கண்டிப்பா கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இவர் என்ன பிரெக்னென்ட் ஆக்கிட்டாரு. மனசார சொல்றேன்னா சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்டேன். ஐயால டேய் நானா ஈஸ்வரிய தொடர்றதுக்கே 4 வாரம் ஆச்சுடா. ஏண்டா ஜோரா மலை ஒரு காரு, நாங்க 2 பேரு லவ்வர்ஸ். இல்ல சீரியல் ஓபனிங் அதான். கார்லயா? என்னடா அது தெரியாம போச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டீங்க. எப்படி இருக்கு தல தீபாவளி? தல தீபாவளி அங்க என்னை கொடுமைப்படுத்துறாங்க எங்க மாமியார். மாப் போட சொல்றாங்க, பாத்ரூம் க்ளீன் பண்ண சொல்றாங்க, பாத்திரங்களும் சொல்றாங்க, துணி துவைக்க வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் இவரை கல்யாணம் பண்ணால. சத்யா, அர்ஜுன் அவங்களுடைய கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணம் நீங்க தான். ரொம்ப போராடிட்ட. அவ வேற கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பம் ஆயிட்ட. ஆமா. 1.5 வருஷமே என்னால ஒழுங்கா லவ் பண்ண முடியல, ஒழுங்கா கல்யாண வாழ்க்கை நடத்த முடியல. 1.5 வருஷமா கர்ப்பமா இருந்தாளா? உங்க கல்யாணம் எப்படி எல்லாம் நடந்துச்சு சொல்லுங்க. எங்க கல்யாணம் ஆதிரையும் அண்ணவும் வந்து ஆமா. கையிலும் வந்து அழகா நடத்தி வச்சாங்க. ஆடுகளத்துல இருந்து டெல்னா Let's welcome Satya. Your time starts now. ஓகே ரெடி எல்லா பாய்ஸும் ப்ளீஸ். நீ கண்ணாடி காசு பண்ணி செலவா சுசலாங்கோனி பாயேல குபுடுலு ஜம் ஜம் ஜஸ்ட் மிஸ்ஸா. படு படு. Let's welcome Ashwath and Karmani. நிறைய விஷயம் உங்ககிட்ட வந்து நான் சொல்லியிருக்கேன் பர்சனலாக. நிறைய நம்ம 2 பேருமே வந்து பேசியிருக்கோம். ஸோ என்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சும்மா விளையாட்டாக கூட வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து உனக்கு உங்கள் அம்மா முக்கியமா? ஏன்னா உனக்கே தெரியும் என் அம்மா தான் எனக்கு எல்லாமே. ஸோ உனக்கு அம்மா முக்கியமா, இல்லைனா இப்போ த்ருவ் வந்துட்டான், ஸோ அவன் முக்கியமா இல்லைனா அவன் ஒய்ஃப் முக்கியமா, யாருக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் 100% சொல்கிறேன்,
த்ருவ் யாத்ரா அவன் வளர்ந்துட்டா கூட வந்து சரி, கண்டிப்பாக வந்து நான் சொல்லுவேன், எங்கள் அம்மாவுக்கும் வந்து இது தெரியும், எனக்கு கண்மணி தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னை நம்பி என்னை மட்டும் லவ் பண்ணி நீ வந்திருக்க. ஸோ வந்து கண்டிப்பாக இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் சொல்லணும்னா என் ஒய்ஃப் கண்மணி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்றைக்குமே வந்து சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எனக்கு வந்து நீ. ஸோ இந்த ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் இருக்குல்ல, அந்த ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் எப்படி இருக்கும் நம்ம 2 பேருக்குள்ள அப்படின்னா, ஓ நீ தினம் சிரிச்சா போதுமே, வேற எதுவும் வேணாமே நான் வாழவே, நான் உன்னை ரசிச்சா போதுமே, வேற எதுவும் வேணாமே நான் வாழவே. இப்படிதான் வந்து நம்ம லைஃப் வந்து இருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் அவங்க ஒய்ஃபை வந்து அன்பே, அம்மு, கண்மணி அப்படின்லாம் வந்து கூப்பிடுவாங்க. கண்மணியே எனக்கு ஒய்ஃபாக வந்திருக்கா. ஸோ அதனால அவளுக்கு நான் இது கூட செய்யலைன்னா எப்படி? ஓப்பன் பண்ணுங்க. எஸ் யா. ஒரு கிஃப்டோட நிறுத்திட்டா எப்படி? இன்னொன்று வேணுமா? கொடுத்தா ஓகே தான். கொடுத்தா ஓகே தானா? எந்திரி. தினம் சிரிச்சா போதுமே, வேற எதுவும் வேணாமே நான் வாழவே, நான் உன்னை ரசிச்சா போதுமே, வேற எதுவும் வேணாமே நான் வாழவே. இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்கிருந்து ஓடி பாருங்க. போய் வா. Excellent, marvelous, beautiful. Hey!